வணக்கம் நண்பர்களே, நான் உங்களில் ஒருவன். நம்ம இன்றைக்கி எப்படி பார்க்குறோன்னா, பார்ட் டைமில் 3 ஹார்ஸில் 600 எப்படி சம்பாதிச்சோன்றதை பார்க்கலாம். இப்போ எனக்கு டியூட்டி கொடுத்தது வந்து 4 ஹார்ஸுக்கு 500, நைட் சார்ஜ் ஒரு 100 ருபீஸ். அவங்க வந்து மேரேஜ் போனாங்க. அதனால் மேரேஜ் போகிறதால அதில் போனது வந்து ஒரு மணி நேரம் டிரைவிங்கில் இருந்தது. அங்கே ஒரு 1/2 hour தான். அங்கே போயிட்டு உடனே ரிசப்ஷன் அட்டன் பண்ணி ஃபுட்டும் நல்லா இருந்தது. அவங்களே கஸ்டமர் வந்து என்ன சாப்பிட சொன்னாங்க, நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அப்புறம் திரும்பி வரத்துக்கு ஒரு மணி நேரம். ஸோ 3 ஹார்ஸில் முடிஞ்சிச்சு. ஆனால் நைட்டு வந்து 10:20 ஆகிடுச்சு. ஸோ அவங்களே கஸ்டமர் வந்து எனக்கு ஜிபே வந்து 600 போட்டாங்க. ஸோ வண்டி வந்து சூப்பர் வண்டிங்க. புது இனோவா கிறிஸ்டா வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இது மாதிரி நல்ல கஸ்டமரும் வராங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புதுசாக லைசன்ஸ் எடுத்தவங்க தயவு செஞ்சு பெரிய வண்டிலாம் எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பிகினர் வந்து 450 அந்த ரேஞ்ச் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கஸ்டமரும் கொஞ்சம் ஆஷாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க, வண்டி ஓட்ட கற்றுக்குங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் வந்து அவங்க 7 சீட்டர் 9 சீட்டர் கூட எடுத்து ஓட்டலாம், தப்பு கிடையாது. அப்போ வந்து நான் வந்து குரூப்போட லிங்க்ஸ்லாம் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டியூட்டி எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த குரூப்பில் என்னென்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். நான் பாட்டுன்னு உங்களுக்கு லிங்க்லாம் கொடுக்குறேன். அங்கே போய் பார்த்தா லிங்க்கு டச் பண்ண வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரூஃப்லாம் பக்காவாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அவங்க டியூட்டி எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லொக்கேஷன் ஒன்று இருக்குது, அதில் போய்ட்டு லைவ் லொக்கேஷன்லாம் போடணும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நல்லாயிருக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. எல்லாரையும் வாழ வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு வந்து யூடியூப்பில் வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணுவேன். நான் கொஞ்சம் பண்ணிவிட்டு நான் இதுலேயும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதால இதுலேயும் கொஞ்சம் பார்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு அவுட் ஸ்டேஷன் எப்படி நம்ம டியூட்டி எடுக்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டேரிஃபுக்கு எடுத்தால் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படின்றது நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2 டியூட்டி நான் அவுட் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கேன். சூப்பர் டேரிஃப் வந்தது. அதுமாரி நம்ம யோசித்து எடுக்கணும். நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி எடுக்கணும். அதில் எவ்வளோ எடுக்க முடியும், எவ்வளோ நம்மளுக்கு செலவாகும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு தெரில. உங்களுக்கு வாழ்வாதாரத்தை நான் மேம்படுத்தி கொடுக்குறேன். உங்களுக்கு நல்லபடியாக கொண்டு போகிறேன். குரூப்பில் இப்போ நிறைய பிரச்சனை போகுது. எப்படியும் ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அந்த டிசிஷன் எப்படி இருக்குன்ட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஓகேவா இல்லையான்றதை நான் சொல்கிறேன். என்னோடய அனுபவத்தையும் நான் சொல்கிறேன். இதில் அடுத்து வந்து ஒரு டியூட்டியில் வந்து எனக்கு நடந்த ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒன்று இருக்குது. அதை நான் ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி டியூட்டி வரும்போது அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா அடிக்கடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வீடியோ வந்து 1000 கிட்ட போயிடுச்சு வியூஸ் ஒரு 500 போனாலும் சப்ஸ்கிரைபர் அட்லீஸ்ட் ஒரு 15 வரணும். எனக்கு ஆனால் சப்ஸ்கிரைபரே வர மாட்டேது. எல்லாம் லிங்க்கு டச் பண்ணி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. எனக்கும் ஒரு ஆசை தானே, ஒரு சப்ஸ்கிரைபர்னால் ஒரு சப்ஸ்கிரைபர்னாவே எனக்கு ஆசையாக இருக்குது. இப்போ பார்த்தா வெறும் 10 தான் இருக்குது. ஏதோ உங்களால் முடிஞ்சது அது ஒன்று பண்ணி விடுங்க. நான் மேலும் மேலும் வளரணும், நீங்களும் வளரணும். உங்களுக்கு போல் இன்னொரு பேர் புதுசாக பார்க்குறவங்க அவங்களும் வளரணுன்னா நான் கண்டிப்பாக இந்த சேனலை நடத்தணும். ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு 3 days மேக்ஸிமம் பிடிக்குது. 3 days ஆகும்போது அதுக்கான உழைப்புக்கான பலன் கிடைக்கணும்ல. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நான் கண்டிப்பாக முன்னுக்கு வருவேன். இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். நான் உங்களில் ஒருவன்.